إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أن نعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் குஃப்ரனும் இருளை போக்கி இஸ்லாமின் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்துவிட்ட அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ போகின்ற அத்துணை முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதிலும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்தால் அதற்கு பகரமாக இன்பம் நிறைந்த சுவனத்தை தருவேன் என்று வாக்களித்துள்ளானோ அப்படியான நல்ல காரியங்களை செய்யும்படியும், எந்தெந்த விடயங்களை செய்தால் அதற்கு பகரமாக கடும் பயங்கரமான நரகம் இருக்கிறது என்று எச்சரித்துள்ளானோ அப்படியான பாவமான மோசமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழும்படியும் முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், அவனிடத்தில் சிறந்தவர்கள், அவனிடத்தில் கண்ணியமானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தெளிவாகவே கூறுகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான்: இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக தங்கையானவர், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் யார் அந்த அல்லாஹ்வை மிக அதிகமாக பயப்படுவார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவிலே ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய அதிகமான சிஃபாத்துகள், தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கலிமாவில் ஆரம்பமாக முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சிஃபாத் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய சிஃபாத்தை கூறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவுக்கு பெயர் வைத்திருப்பதே தக்வாவுடைய கலிமா, கலிமத்துத் தக்வா வ அல்ஸமஹும் கலிமத்துத் தக்வா. இந்த கலிமாவுக்கு பெயரே தக்வாவுடைய கலிமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்பது மனிதர்களுக்கு முன்னால், மக்களுக்கு முன்னால் பேருதலாக காட்டுவது, பேணுதலாக நடிப்பதல்ல தக்குவா. நாம் தனிமையில் இருக்கிறோம்,
என்னை பார்ப்பதற்கு என்னுடைய தாய் இல்லை, என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய பிள்ளைகள் இல்லை, என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய நண்பர்கள் இல்லை, நான் வேறு ஊரில் இருக்கிறேன், நான் வெளிநாடுகளில் இருக்கிறேன், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் பாவத்துடைய உணர்வு வருது. இந்த நேரத்தில் என்னை ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே, என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, ஒரு நாள் அந்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற பயம் இருக்கிறது. அந்த அச்சம் அதுதான் தக்வா. அதே நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. நான் கியாமத்துடைய நாளையில அந்த ரப்புக்கு முன்னால் நிற்குவேனே என்ற பயம் ஆட்சியாளர்களுடைய பயம் இல்லை, ஊர் மக்களுடைய பயம் இல்லை, நிர்வாகிகளுடைய பயம் இல்லை, யாருடைய பயம்? அந்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற பயத்தில வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அவருடைய ஆசைகளை மன இச்சைகளை தடுக்கக்கூடிய அந்த நேரம், வெளியாகக்கூடிய அந்த நூர், அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், அதுதான் தக்வா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்ற இந்த தன்மையை அல்லாஹ் மலாயிக்காமார்களுக்கு கூட வைத்தது கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான் தக்வா என்ற தன்மை. மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் தான், ஆனால் அதற்கு பேர் ஹீஃபா அல்லது ஹஷ்யா, அல்லாஹ்வுடைய பயம். ஆனால் தக்வா என்ற தன்மையை அல்லாஹ் பாவத்துடைய உணர்வு வரக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமான ஒரு விடயம். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த தக்வாவை விற்றும் தூரமாகி விடுவானோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் வாழுவானோ, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விற்றும் அல்லாஹ்வுடைய அருளை விற்றும் தூரமாகி விடுவான். நாம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தில் அல்லாஹ் ஒரு நாள் நிம்மதியை வைத்தது கிடையாது. பாவத்தில் நிம்மதி இல்லை, அதுல ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதுல மன நிம்மதிகளை அல்லாஹ் வைத்தது கிடையாது. அதனால தான் ஒரு பெரியார் படிக்கிறார், யமானா மஅசியத்மே முஜ்ரிமானா தோடி லஸ்ஸத்திஹி. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பாவத்திலையும் ஒரு ருசி, ஒரு டேஸ்ட் இருக்கதான் செய்யுது. பாவத்துல டேஸ்ட் இருக்குது, ருசி இருக்குது, ஆனா மன நிம்மதி கிடையாது. தொடர்ச்சியாக படிக்கிறார் அந்த பெரியார், பாவம் செய்யக்கூடிய பாவியே, நீ மறந்துடாதே, நீ பாவம் செய்வதற்காக வேண்டி எந்த உறுப்புகளை பாவிக்கிறாயோ அத்தனை உறுப்புகளும், எந்த கண்ணால் பாவத்தை பார்க்கிறாயோ, எந்த காதால் பாவத்தை கேட்கிறாயோ, எந்த கையால் பாவத்தை செய்கிறாயோ, அனைத்தும் அல்லாஹ் உனக்கு தந்தது. எங்கட கை யார தந்தது? எங்கட கண்ணை யார் தந்தது? எங்கட காதுக்கு யார் தந்தது? அல்லாஹ் தந்தது, அந்த ரப்பு தந்தது. எனவே எல்லை மீறி கொண்டு போறாய், அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறாய். தொடர்ச்சியாக அவர் படிக்கிறார், சொத்த இன்பத்துக்காக வேண்டி, ஒரு டெம்பரரி கொஞ்சம் இன்பத்துக்காக வேண்டி, அற்ப இன்பத்துக்காக வேண்டி நீ பாவத்தை செய்கிறாய். மறந்துடாதே, ஒரு நாள் வரும், அந்த நேரம் நீ நிரந்தரமான கைசேதத்தில் விழப்போகிறாய். வல்லாஹி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாவத்துல மன நிம்மதிகளை வச்சது கிடையாது. இன்பம் இருக்கதான், இன்பம் இருக்கும். அதனால தான் இன்றைய காலத்துல எந்தெந்த ஊர்கள்ல, எந்தெந்த நாடுகள்ல, எந்தெந்த ஏரியாக்கள்ல பாவத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல தற்கொலைகள் அதிகம். ஏனென்றா ஒரு பாவத்தை செய்யறாரு, அதுல இன்பம் இருக்குது, ஆனா நிம்மதி இல்லை. கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால இன்னொரு பாவத்தை செய்யறாரு, நிம்மதி இல்லை. இன்பம் இருக்குது, ஆனா நிம்மதி இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் போனதுக்கு பின்னால இன்னொரு பாவத்தை செய்யறாரு, இன்பம் அடைகிறார், ஆனா நிம்மதி இல்லை. அப்படியே கடைசியில பேச்சு எதுல முடியுது? தற்கொலையை பேச முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட உறுப்புகள்ல நடக்கக்கூடிய ஒரு பாவம் தான் எங்கட கண்ணால, எங்கட பார்வையால நடக்கக்கூடிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பார்வையை பத்தி சொன்னாங்க. அந்நபர்
அந்நபர் பார்வை இருக்கிறது. இந்த பார்வை ஷைத்தானுடைய விஷமூட்டப்பட்ட ஒரு அம்புதான். இந்த பார்வை ஹதீஸில் குதிசில வருது, மன் தரகஹா மின் மகாபதி அபதல்துஹு ஈமானன் யஜிது ஹலாவத்துஹு ஃபீ கல்பிஹி. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்றான், எப்பொழுது என்னுடைய அடியான் அந்த ஹராமான பார்வையை விட்டு அவனுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறானோ, இந்த நேரத்தில் நான் என்னத்தை கொடுப்பேன் தெரியுமா அந்த அடியானுக்கு, அவனுடைய உள்ளத்துல அதற்கு பகரமாக ஈமான கொடுப்பேன். அந்த ஈமானுடைய சுவைய அவருடைய உள்ளத்துல சுவைச்சு கொண்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஆசிம் ரஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصرا الا احدث الله عباده يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் ஹராமான முறையில் அல்ல, அவருடைய பார்வை ஒரு அந்நிய பெண்ணின் பக்கம், ஒரு அழகான பெண்ணின் பக்கம் போகுது. இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்ற ஒரே ஒரு காரணத்தால அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார், அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார். இந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு இபாதத்தை நசீபாக்கி அந்த இபாதத்துல ஒரு சுய அல்லாஹ் ஏற்படுத்துவார். இந்த ரெண்டு ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குதுண்டா, எப்ப நாங்க பாவத்தை விட்டும் தூரமாகுவோமோ, ஹராத்தை விட்டும் தூரமாகுவோமோ, தக்வாவோடு வாழ்வோமோ, அல்லாஹ் ஈமானுடைய சுய தருவான், இபாதத்துடைய ருசி அல்லாஹ் தருவான். இதற்கு மாற்றமாக இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கக்கூடிய விடயம், இதற்கு மாற்றமாக எப்ப நாங்கள் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம ஹராத்தை சாதாரணமாக செய்வோமோ, எங்களோட பார்வையில தாழ்த்தி கொள்ள மாட்டோமோ, குஃப்ரு ஷிர்க்குடைய அந்த சுய அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் பாதுகாப்பு. பாவத்துடைய சுவைகள் அல்லாஹ் போட்டுருவான், பாவத்திலே இன்பம் காண்போம். அதனால கண்ணியமானவர்களே, எந்த நேரத்திலையும் எல்லா இடங்களிலும் தக்வா ஓடுவாரோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாரோம். தக்வா என்று சொல்றது அதனுடைய ஆரம்பம் மஸ்ஜிதுக்குள்ளே இல்லை. பெருமனே ஜுப்பாவை போட்டுக்கொண்டு தாடியை வளர்த்து கொண்டு முன்சப்பில் இருந்து சொல்றது இல்லை. தக்வாவுடைய ஆரம்பம் வரணும். உலமாக்கள் சொல்றாங்க, தக்வாவுடைய ஆரம்பம் வரணும் பஜார்ல. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரிகளுடைய விடயத்துல சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மையான நேர்மையான நம்பிக்கையான வியாபாரி நாளைய கியாமத்துடைய நாளையில நபிமார்களோட, சுஹதாக்களோட, சித்தீக்கீன்களோட, சாலிஹீன்களோடு இருப்பார். இன்னொரு ரிவாயத்துல வருது, அத்துஜ்ஜாரு யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன். வியாபாரிகள் எல்லாரும் நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பாட்டப்படுவாங்க. பாவிகளாக யார தவிர தெரியுமா? இல்லாமல் தக்கா, யார் அல்லாஹ்வுடைய பயத்தோட, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு நேர்மையான முறையில பொய் சொல்லி இல்லாம உண்மையை பேசி எந்த கலப்படமும் இல்லாம ஹலாலான முறையில வியாபாரம் செய்கிறாரோ, இந்த வியாபாரியை தவிர மற்ற எல்லா வியாபாரிகளும் நாளைய கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பாட்டப்படுவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்றா ஒரு மனிதன் ஹராமான முறையில வியாபாரம் செய்து அந்த பொருளால அந்த பொருள் இவருடைய உடம்புக்கு போகும் என்றா ஒரு நாளும் அந்த உடம்பு நலவான விடயங்களை ஏவாது. தஹஜ்ஜத் தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தொழுங்க, இப்படின்னு சொல்லி அந்த உடம்பு ஏவாது. எப்பயுமே ஹராத்தைத்தான் ஏறிக்கொண்டிருக்கும், பாவத்துடைய இன்பம் அடங்கிக் கொண்டிருக்கும். அதனால தான் இவர பெரியார்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கோ, உங்களோட பிள்ளைகளை சாலிஹான முறையில எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு பிள்ளைகள் நல்ல முறையில வளரணும், அதாவது மார்க்கமுள்ள ஒரு பிள்ளையாக வளரணும் என நீங்க ஆசைப்படுறீங்களா? அந்த பிள்ளைக்குள்ள உடம்புக்குள்ளால ஹராமான ஒரு சொட்டு கூட அந்த உடம்புக்குள்ளால போயிடக்கூடாது. அப்பதான் சாலிஹான முறையில் அந்த பிள்ளை வரும். ஒரு பெண்களுக்கு கொடுக்கிறீங்களா, ஹலால கொடுங்க. ஏனென்றா பெரியார்கள் சொல்லுவாங்க, நீங்க எப்ப ஹராத்தை கொடுத்து அந்த உடம்ப வளர்க்கிறீங்களோ அந்த உடம்புல அந்த மோசமான பாவமான உணர்வுகள் தூண்டிக்கொண்டே இருக்கும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப தக்வாவோடு வியாபாரம் செய்வோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அதிலே இருக்கும். எப்ப தக்வா இல்லாம பொய்யான முறையில வியாபாரம் செய்வோமோ, மோசடி செய்து பொய் சொல்லி அந்த சாமன் இந்த சாமன் என்று பொய் சொல்லி வியாபாரம் செய்வோமோ அதுல முசீபத்து தான், பரக்கத்து இருக்காது. அதனால தான் பெரியார்கள் சொன்னாங்க, தக்வாவுடைய ஆரம்பம் எங்க வரணும் என்றா பஜார்ல வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உள்ள மனிதர்களுக்கு அதிகமான வெகுமதிகளை வச்சிருக்கிறார். அதிலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வெகுமதி தான் வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் தக்வாவோடு வாழ்வார்களோ அவர்களுடைய உலகத்தில் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அவர்களை வெளியாக்குவோம், எல்லா கஷ்டத்திலிருந்தும் அவர்களை வெளியாக்கி விடுவோம். கொஞ்சம் யோசிங்க, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளால இருக்கிறாங்க. யாரும் உதவி செய்ய முடியாத நேரம், அந்த நேரத்தில் யார் உதவி செஞ்சது? மீனுடைய வயிற்றுக்குள்ளால அவருடைய தக்வாவை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சார். அது மட்டுமில்ல, தக்வாவோடு வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். சஹாபாக்களுடைய அதிகமான சம்பவங்கள் இருக்குது. அல்லாஹ் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க் அளித்த சம்பவங்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருநீர் கழிப்பதற்காக வேண்டிய ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. இந்த நேரத்துல உட்கார்றாங்க. ஒரு எலி என்ன செஞ்சிச்சு, 15 அல்லது 16 தங்க காசுகளை முன்னால கொண்டு வந்து போட்டுட்டு போகுது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு வியாபாரம் செய்ய போகல, திருநீர் கழிப்பதற்காக வேண்டி உட்கார்ந்தாங்க. அந்த எலி என்ன செஞ்சது, 15 அல்லது 16 தங்க காசுகளை முன்னால போட்டுட்டு போகுது. இந்த நேரத்துல ஒரு சஹாபி, தக்வா உள்ள ஒரு சஹாபி இந்த நேரத்துல யோசிக்கிறாங்க, இது ஹராமா ஹலாலா தெரியாது, ஹராம் என்னுடைய உடம்புக்குள்ளால போனா எனக்கு ஈமானுடைய ருசி வராது. உடனே அந்த தக்வா உள்ள சஹாபி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறான். யா ரசூலல்லாஹ், எலி ஒண்ணு எனக்கு முன்னால இப்படி தள்ளிய போட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, நீங்க கையை போட்டு எடுத்தீங்களா அல்லது அதுவாக கொண்டு வந்து போட்டுச்சா? மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்குள்ள நான் கையை போடல, அதுவாகத்தான் கொண்டு வந்து போட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ் உங்களுக்கு நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் தக்வாவோடு வாழ்வார்களோ அவர்களுடைய எல்லா நிலைமைகளும் லேசாக்குவோம். அல்லாஹ் வாக்களிக்கிறான், உலகத்துடைய எல்லா நிலைமைகளும் லேசாக்குவோம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு நபியாகவும் அனுப்பினார், ஒரு அரசராகவும் அல்லாஹ் அனுப்பினார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட வளமை ஒன்று இருந்துச்சு. இரவு நேரத்துல ஒவ்வொரு நாள் இபாதத் செய்வாங்க, பகல் நேரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவரை தோற்றத்தை மாற்றி மக்களுக்கு முன்னால ஒரு அரசரை பத்தி சொல்லுங்களே, அரசர் இந்த காட்சி கொள்ளாம ஒரு அரசரை பத்தி சொல்லுங்களே, ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்களே. உண்மையான தக்குவதாருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்தவரை குறைய பார்க்கறது இல்ல, தன்னுடைய குறைய பார்க்கிறது. தன்னுடைய குறைய பார்க்கறது தான் தக்குவதாருடைய அடையாளம், அடுத்தவரை குறைய பார்க்கறது இல்ல. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஒரு அரசருக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்களே. எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு அரசர், நேர்மையானவர், பேணுதலான மனிதர். இப்போ ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கு மனிதனை போல அல்லாஹ் மாற்றி அனுப்பி, இந்த மலக்கிடத்துல அந்த நபி கேட்கிறாங்க, ஒரு அரசரை பத்தி சொல்லுங்களே. அந்த மலக்கு சொன்னார், மாஷா அல்லாஹ் எல்லாம் நல்லம், ஆனா அவரு பைத்துல் மால்ல இருந்து சாப்பிடாம இருந்தா நல்லமே. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, பைத்துல் மால்ல வரக்கூடிய நேரத்தில் அது ஹலால் தான், ஹராம் இல்ல. ஆனா ஒரு பேர்களுக்காக யோசிக்கிறாங்க, இதுக்கு பின்னால பைத்துல் மால்ல இருந்து சாப்பிடக்கூடாது. தக்குவா உள்ள நபி இந்த நேரத்துல நீங்க யோசிக்கிறாங்க, நான் ஒரு தொழில் செய்யும், எந்த செலவுக்கு நான் ஒரு தொழில் செய்யும். இப்ப கைய வைக்கிறாங்க எதுல? இரும்பு. அல்லாஹ் சொல்றான், அலன்னா லஹுல் ஹதீத். நாங்க அந்த தாவூதுக்கு அந்த இருந்த வசப்படுத்தி கொடுத்தோம். எப்படின்னா அவங்க குலைச்சமாக கையால வேண்டிய டிசைனுக்கு ஆக்கிக் கொள்ளலாம். இதே போல அல்லாஹ் அவர்களுக்கு இரும்பு வசப்படுத்தி கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க இரும்பு எடுத்து முக்கியம் எடுத்து அந்த நெருப்புக்குள்ளால தாக்கி கொண்டு அப்படி இல்லை, அவங்க இரும்பு எடுத்து கையாலே செய்வாங்க கவசங்களை. அப்படி அவங்க உலகத்துடைய எல்லா காரியங்களையும்
தக்வா உள்ள அந்த நபிமார்கள் சஹாபாக்களுக்கு செஞ்சு கொடுத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, தக்வாவோடு வாழ்வது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போல சஹாபாக்களும் முன்னால வாழ்ந்த இமாம்களும் தக்வாவோடு வாழ்ந்தாங்க. அந்த தக்வா எப்படி வாழ்ந்தாங்க என்பதையும் அல்லாஹ் எனக்கு முன்மாதிரிக்காக வேண்டி பாதுகாத்து வச்சிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வனம் ஒன்று இருந்துச்சு, ஊரை சுத்தி பார்ப்பாங்க. இரவு நேரத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்ணுடைய கணவர் யுத்தத்துக்கு பேசிட்டாரு. இந்த பெண் படிக்கிற ஒரு வயசு என்ன படிக்கிறான்டா, ததாவல ஹாதல் லைல் வஸ்மத் ஜானிபு அரத்தனி அல்லா ஹபீபு லாயிபு. ராவ் நீண்டு போகுது, ராவ் போகவே இல்லை. இவருக்கு விருப்பமான யாரு சரி மௌத்தாகினா அல்லது வெளிநாட்டுக்கு போனா எப்படி போகும்? ராவ் நீண்டு போற மாதிரி. இந்த பெண் படிச்சா ராவ் போகுதில்லை, நீண்டு போகுதே, ராவ் போகுதில்லை. என்னுடைய நேசன், என்னுடைய கணவன் எனக்கு பக்கத்தில் இல்லையே. அதுக்கு பின்னால படிச்சா فوالله لولا الله اني اراقب تحرك من هذا السرير جوانب. என்ன படிச்சேன் தெரியுமா? வல்லாஹி அந்த ரப்புடைய பயம் மட்டும் இல்லைண்டா என்னுடைய கணவனுடைய இடத்துல அந்த கட்டில இன்னொரு ஆளை கொண்டு வந்து. எப்படி? அல்லாஹுடைய பயம் மட்டும் இல்லைன்னு இருந்தா என்னுடைய கணவனுடைய இடத்துல வேறொரு ஆளை கொண்டு வந்து வச்சிருக்கு. தக்குவா அந்த பெண்ணுடைய வார்த்தையே இன்று வரைக்கும் உமரவியோட காதால கேட்க வச்சு அல்லாஹ் பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கு. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். தக்குவாவோடு வாழ்வோம், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். தக்குவாவுக்கு அல்லாஹ் பல தரஜாக்களை வச்சிருக்கிறார், அந்தஸ்துகள், படித்தரங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 5 தரஜாக்கள் சொல்றாங்க. முதலாவது தரஜா குஃபர் ஷிர்கிலிருந்து நீங்க இருக்கிறது, குஃபர் ஷிர்கிலிருந்து நீங்க இருக்கிறது. இரண்டாவது தரஜா தௌபாவுடைய தரஜான்னு சொல்லுவாங்க. தௌபாவுடைய தரஜான்னா 100% பாவத்தை விட்டும் விடுறது, பாவத்தை விட்டும் தூரமாகிறது. இது அதை விட கொஞ்சம் மேலான உள்ள தரஜா. மூணாவது தரஜா வராவுடைய தரஜான்னு சொல்லுவாங்க. வராவுடைய தரஜா இது சந்தேகமான விடயங்களையும் விட்டு பெற்றது. இது சந்தேகம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பயம். இது அதுக்கு மேலான உள்ள ஒரு தரஜா. நாலாவது தரஜா தான் பாவத்தில விடுவேன் என்ற பயத்தில அனுமதிக்கப்பட்ட விடயத்தையும் விடுறது. பாவத்தில விடுவேன் என்ற பயத்தில அனுமதிக்கப்பட்ட விடயத்தையும் விடுறது. மொபைல் போன் இருக்குது, இந்த மொபைல் போன் ஒருத்தர் அவர் சின்ன போனோடு தான் இருக்கிறார், பட்டன் போனோடு. ஏன் அதை பெரிய போன் எடுக்கலன்னு கேட்ட அவரு, நான் சில நேரங்கள் ஏதாவது பாவங்கள் முன்னால வந்துச்சுன்னா, ஏதாவது பாவான விடயங்கள் எனக்கு கணக்கு முன்னால வந்துச்சுன்னா அது மொபைல் போன் பாவிக்கிறது அனுமதிதான். ஆனா அதுல பாவம் ஏதாவது நடந்துடும் என்ற பயத்துல அனுமதிக்கப்பட்ட விடயத்தையும் விடுறது. நாலாவது. அஞ்சாவது தரஜாதான், இதுதான் உச்ச தரஜா. அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் அல்லாத வேறு எந்த ஒன்றுமே இருக்காது, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆன்ல 2 தரஜாக்களை சொல்றாங்க. முதலாவது தரஜா தான் والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله. ஒருத்தர் அவருக்கு அநியாயம் ஏற்படக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், பாவத்தை செஞ்சு போட்டு இப்ப இந்த நேரத்தில் ذكروا அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, அல்லாஹ்வுடைய பயம் வருது. ومن يغفر الذنوب إلا الله. என்னை அல்லாஹ் அல்லாஹ் வேற யார்தான் மன்னிக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் வருது. وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. இந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு, அதாவது என்னை அல்லாஹ் வேற யார்தான் மன்னிக்கிறது என்று சொல்லி போட்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்துல போக மாட்டார். அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறதும், யா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யறதும் திரும்ப பாவத்தை செய்யறது, இப்படி இல்ல. அவரே அந்த நேரத்துல தௌபா செஞ்சுட்டாருந்தா திரும்ப திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டார். இது முதலாவது தரஜா. அல்லாஹ் இதைவிட மேல ஒரு படித்தரத்தில் அல்லாஹ் ஒரு தரஜாவை சொல்றான். இன்னல்லதீன தகௌ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். ஷைத்தானுடைய ஒரு தாயிஃப், ஒரு கூட்டம் அந்த தக்வா உள்ள மக்களை வழிகெடுப்பதற்காக சூழ்ந்து கொள்வாங்க. ததக்கரு, இந்த நேரத்தில் வழிகெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, பாவத்தின் பக்கம் போக மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவை உண்டாக்குவான்,
தெளிவான நேரான பாதையில போவாங்க. இதுதான் உச்ச தரஜா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு சஹாபி வாழ்ந்தான். இந்த சம்பவத்தோட முடிச்சுக்கணும். ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி எப்படின்னா அன்சாரி சஹாபி, மதீனாவுல ஒரு அன்சாரி சஹாபி, ஏழை சஹாபி, வாலிப சஹாபி, அழகான சஹாபி. அந்த சஹாபிக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பெண் இருந்தா. அந்த பெண் அழகான பெண், திருமணம் முடிச்ச பெண், அழகான பெண், வசதி உள்ள பெண். இந்த பெண் என்ன செய்யறா, இந்த சஹாபிக்கு லெட்டர் எழுதுறான். லெட்டர் எப்படி, என்ன உங்களுக்கு விருப்பம், என்ன உங்களுக்கு விருப்பம், நீங்க எனக்கு வேணும். எப்படி இந்த வாலிப சஹாபிக்கு போகுது. இந்த வாலிப சஹாபி பார்த்து போட்டு திரும்ப பதில் கடிதம் எழுதுறார். இன்னல் ஹராம லஸ்து அஸ்லுகு வலா அமுர்ரு பிஹி மா இஷ்தத்தின்னாஸ். என்ன எழுதினார் தெரியுமா? என்ன, நீ கூப்பிடக்கூடிய இந்த பாதை இருக்குது, இந்த பாதை அல்லாஹ் ஹராமாக்கிய பாதை, அல்லாஹ் தடுத்த பாதை. வாழ்க்கையில நான் இந்த பாதையில போனதே கிடையாது. மௌத்து வருவரைக்கும் நான் போகவும் மாட்டேன். நான் திருமணம் முடிக்காதையும் பரவாயில்ல, நான் திருமணம் முடிக்காதையும் பரவாயில்ல, இந்த பாதையில மட்டும் போக மாட்டேன் சொல்லி போட்டு எழுதினார். சொல்லி போட்டு சொன்னார், நீ கூப்பிடுற பாதையில என்ன கூப்பிடாது, நான் போற பாதையில நீ வா, ஷைத்தானுடைய வலைக்குள்ளாக மாற்றிக்கொள்ளாது. அந்த பெண் அதை வாசி போட்டு எப்படி கொண்டு விழுந்த மாதிரி அந்த பெண் வாசி போட்டு திரும்ப எழுத பதில் கிடைக்கும். அந்த பெண் வாசி போட்டு என்ன சொன்ன தெரியுமா? இந்த நேரத்துல மார்க்கம் பேசாது, இந்த நேரத்துல மார்க்கம் பேசாது. என்னை பாரு, ஒரு முஸ்லிம் தான், என்னுடைய தேவையை பூர்த்தி செய். உன்னுடைய உள்ளத்துல சதக்கட்டில் கல்லுதான் இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு அழகான பெண், வசதி உள்ள ஒரு பெண் கூப்பிட்டு யாராச்சும் போக இருப்பாங்களா? உன்னுடைய உள்ளத்துல கல்லுதான் இருக்குது சொல்லி போட்டு அந்த பெண் சொன்னா, வலை செய்து கொள்ளுமா அபுதை தீராசி சொன்ன. இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு பண்ணு, அல்லாஹ் ரசூலை விடு. இந்த நேரம் மட்டும் அல்லாஹ் ரசூலை விடு. எப்படிதான் நாங்க சொல்றது, இந்த நேரம் மட்டும் நாங்க பாவத்தை செய்யும். ரமலான் வந்தா 27 வந்தா தௌபா செஞ்சு போதும், அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு முன்னால மௌத்து வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கும். அதே போல அந்த பெண் சொன்ன, இந்த நேரம் மட்டும் அல்லாஹ் ரசூலை அட்ஜஸ்ட் பண்ணு. இதுக்கு பின்னால நீ என்ன சொன்னாலும் என்ன மன்னிக்க செய்யறாரு, நீ வேறு. இந்த நேரத்தில் அந்த சஹாபி என்ன செஞ்சார், அவரை நண்பரை கூப்பிட்டு கரைச்சல் தாங்கிறார். நண்பரை கூப்பிட்டு சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நண்பர் சொன்னார், நாங்க ஒரு பெரிய வயசான ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பெண்ணிடத்துல சில புத்திமதிகளை சொல்லுவோம். எப்படி பெண் எப்படி செய்யாது, இது ஹராம், இது பாவம் என்று. இந்த சாமி சொன்னாச்சு, இந்த பாவத்தோடு சேர்த்து 3வது ஆளுக்கு என்னுடைய பேர் போகக்கூடாது சொல்லி போட்டு அந்த சஹாபி சில உபதேசங்களை செய்யறாரு அந்த நண்பருக்கு. எப்படின்னா, அந்த ஆறுசி முஸ்லித்தி துன்யாவா கில்லத்தியா எப்படி எதுக்கில்லி ஆரியோ தீனி. பாவம் இருக்குது, பாவம் அதோட இன்பம் கொஞ்சம் தான். பார்த்த முடிஞ்சு போச்சு, திண்ட முடிஞ்சு போச்சு, கேட்ட முடிஞ்சு போச்சு, அது தொடர்ச்சியா இருக்க போறது இல்லை. ஒன்னாருலா தன் கவிமாதா மீறி ரமப்பன் ஒலச்சுதா மைசத்தின் மின்ஹா பத்தீனி. என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிறானே, அந்த தண்டனை கியாமத்துடைய நாளையில அது அழி முடியறதில்லை. நான் மரணிக்கும் வரையில தண்டனை இருக்கும். ஆனா யாரும் மரணிக்க போறதும் இல்லை, சொல்லி போட்டு சொன்னார். லாக்கின் தஅஸ்ஸிர் ஸப்ரல் ஹுர்ர முஹ்தஸிபா லஅல்ல ரப்பி மினல் ஃபிர்தௌஸி யதுனீனி. நான் பொறுமையாக இருப்பேன், என்னுடைய ரப்பு இந்த பெண்ணை விட அழகான பெண்ணை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எனக்கு தருவான். இப்ப விஷயம் முடிஞ்சு. அந்த இரவு நேரம் வாப்பாவோட அந்த சஹாபி பேசிக் கொண்டிருக்கிறார். வாப்பாவோட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த சஹாபிக்கு அந்த காலையில் நடந்து மறந்து போச்சு. அந்த சஹாபிக்கு இரவு நேரம் வாப்பாட பேசிக்கொண்டிருக்கார். திடீர்னு அந்த பெண்ணுடைய ஞாபகம். அந்த பெண் போல சூனியக்காரிட்ட பேசி சூனியம் சில பொருட்களை கொடுத்து இந்த வாலிபனை இறக்கி வசப்படுத்தி தாங்க. அந்த சூனியம் நடக்குது. இப்ப சஹாபியின் உள்ளத்துல அந்த
பெண்ணுடைய அதாவது ஞாபகம் வருது, ஆசை கூடுது. உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கண்டா உடனே தக்பீரை கட்டினாங்க, தொழுகைக்காக தக்பீரை கட்டி தொழுகிறாங்க, ஆசை கூடுது. திரும்ப தொழுகிறாங்க, ஆசை கூடுது. உடனே வாப்பாட சொல்லுங்க, வாப்பா என்னுடைய காலை கட்டி போடுங்க, என்னுடைய காலை கட்டி போடுங்க. வாப்பா கேட்கிற என்ன நடந்துச்சு? மகன் சொல்ல, வாப்பா நீங்க கட்டி போடுங்க, முதலாவது ஒரு மகன் இல்லாட்டி நாசத்துல போய்த்துருவார், பாவத்துல விழுந்துருவார், கட்டி போடுங்க. உடனே வாப்பா கட்டி போடுறாரு. கிதாபுல எழுதுறாங்க, அதாவது கட்டி ரூம்ல அடைச்சு போடுறார். மாடு குர்பானுக்குள்ள மாடு கட்டி போட்டா எப்படி ஒரு மாதிரி சத்தம் வருமோ அதே போல சத்தம் வருது. வாப்பாட சொல்ற சம்பவத்தை, வாப்பாட கண்ணால கண்ணீர் வடியுது. வாப்பா கதையை முடிச்சாரு, இரவு நடந்த சம்பவம். காலையில சத்தம் இல்ல, ரூம திறந்து பார்க்கிறாரு, அந்த சஹாபியுடைய மூக்கால ரத்தம் வடிஞ்சு அந்த சஹாபி வஃபாத் ஆகிட்டார். எங்க இருக்கிறாங்க வாலிபர்கள்? நாங்க எங்க இருக்கிறோம்? தக்வா உள்ள மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும். தக்வா உள்ள மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் வாக்களிக்கிறார். உலகத்துடைய எல்லா விடயங்களும் அல்லாஹ் நேர்த்தாக்குவான். தக்வாவோடு வாழ்வோம், எங்களை இபாதத்தையும் சீராக்குவான், எங்களை கொடுக்கல் வாங்கலையும் சீராக்குவான், எங்களை குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹ் சீராக்குவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசின அனைத்து விடயங்களும் எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்வானா. தக்வாவோடு வாழுவதற்கு அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், ஒரு உலகத்திலையும் யா அல்லாஹ் முஸ்லீம்களை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், முஸ்லீம்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செஞ்சு கொடுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை பயந்து வாழக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவரையும் மாற்றியா அல்லாஹ். என்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ், சொர்க்கத்தின் பூஞ்சலை ஆக்கிறியா அல்லாஹ். பெற்றோர்கள் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுடைய யா அல்லாஹ் உடம்புடைய ஆரோக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ், ஷிஃபாவை கொடுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவருடைய ஆயுள பரக்கத் செஞ்சியா அல்லாஹ், கஷ்டங்களை எல்லாம் ஆக்கிறியா அல்லாஹ், இறக்கமுடையவனையா அல்லாஹ், பலஸ்தீன மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கஷ்டமான நிலைமைகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் அந்த பலஸ்தீன மக்கள் யா அல்லாஹ் படக்கூடிய கஷ்டம் யா அல்லாஹ், நீ மட்டும் போதுமானவன் யா அல்லாஹ், நீ மட்டும் உதவி செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். உன்னுடைய உதவி இல்லாமல் வேற யாருடைய உதவி அல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுறியா அல்லாஹ். சிறுவர்கள் யா அல்லாஹ், உன்னை மரியாத மக்கள் யா அல்லாஹ், பெண்கள் யா அல்லாஹ், வயோதிபர்கள் யா அல்லாஹ் உதவி செய்ய அல்லாஹ், அந்த மக்களை கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ். உணவில்லாத ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாரியா அல்லாஹ், அந்த மக்களை சபையை செய்ய அல்லாஹ், வெற்றியை கொடுத்தியா அல்லாஹ். உலகத்திலேயே அல்லாஹ் முஸ்லீம் மக்கள் பாதுகாத்திரியா அல்லாஹ், கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அனைவருடைய சூழ்ச்சியை யா அல்லாஹ் தவிடுபடிகளாக ஆக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் தோல்வியரை செய்தியா அல்லாஹ்.